வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். குரு ஒரு முழு சுப கிரகம். வருகிற மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறார். சுமார் 1 வருட காலம் அங்குதான் இருப்பார். மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் குருவின் பார்வைக்குத்தான் இருக்கிறது. மீன ராசிக்கு குரு 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். கேந்திர குரு கேந்திர வீட்டிற்கு வருவது சிறப்பம்சம். மீன ராசிக்கு ஸ்தான பலம் பெறவில்லை எனினும் பார்வை பலம் பெறுகிறார். மீன ராசிக்கு 8ஆம் இடமான துலாம் ராசியில் குருவின் பார்வை படுவதினால் நெருக்கடி மற்றும் மனச்சோர்விலிருந்து சரி செய்யும். அடுத்தது, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தனுசு ராசியின் மேல் குருவின் பார்வைப்படுவதினால் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இடையூறுகள் மற்றும் பிரச்சனைகளை குருவின் பார்வையால் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வரவும் செலவும் சரியாக இருக்கும். ஜென்மச்சனியின் பாதிப்பை குருவின் பார்வை ஆறுதலை தரும். அடுத்தது, மீனத்துக்கு 12ஆம் இடமான கும்பராசியில் குருவின் பார்வை விழுவதினால் செலவுகள் செய்வதற்கேற்ற வருமானம் வந்துவிடும். மீனத்துக்கு 4ஆம் இடமான மிதுன வீட்டில் குரு பயிற்சி அடைவதனால் தாயின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நிம்மதி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். ஜென்மத்தில் இருந்த ராகு விலகியது ஒரு நல்ல ஆறுதலான மாற்றம். எதிர்பாராத பணவரவும் வரும். மரண பயம் நீங்கும். குடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் யாவும் தீரும். வம்பு வழக்கு வில்லங்கம் யாவும் தீரும். ஆயுள் பலம் கூடும். வெளிநாடு வாழ் யோகம் கிடைக்கும். ஜென்மச்சனி நடக்கும் காரணத்தினால் அதீதமான அன்பு பாசம் யாரிடமும் வைக்கக்கூடாது. எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தமான சிகிச்சை எடுத்துக்கொள்ள நேரிடும். தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். நேரம் தவறி உணவு உட்கொள்ள வேண்டாம். ஜென்மச்சனியின் காரணமாக அருகில் இருக்கும் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு அல்லது நவகிரகத்தில் இருக்கும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் ஏற்றி வருவது மிக நல்லது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது மிக நல்லது. நன்றி, வணக்கம்.